இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் அண்ட் டேட்டா ஏபிஐ. அதாவது MongoDBயில் நம்ம எப்படி டேட்டாஸை வேலிடேட் பண்ணுறோம் அண்ட் ஏபிஐ வந்து நமக்கு MongoDBயில் எப்படி சப்போர்ட் பண்ணுது, என்னென்ன விஷயத்துக்குலாம் MongoDBயில் ஏபிஐ நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வேலிடேஷன் பற்றி பார்த்துடலாம். டாக்குமெண்ட் வேலிடேஷன் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இன்சர்ட் பண்ணுறோம், அப்டேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம சர்டைன் ஸ்கீமா, அதாவது நம்ம வந்து ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறோம், நம்ம எனி டேட்டாஸ் இன்சர்ட் பண்ணுறப்போ நம்ம வந்து என்னென்ன போட்டிருக்கோம், நேம் போட்டிருப்போம் அண்ட் ஏஜ், சிட்டி இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்போம் இல்லையா. ஸோ இதில் நம்ம சில கண்டிஷன்ஸ் எழுதுவோம். அதாவது ஏஜ் வந்து லெஸ் தென் 18 இருக்கக்கூடாது, அதே மாதிரி வந்து சிட்டி வந்து இந்த ஜோனுக்குள்ளே இருக்கவங்க தான் இருக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம சில ஸ்கீமாஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி நம்ம ஸ்கீமாஸ் எழுதலாம். அந்த மாதிரி எழுதுறப்போ வந்துட்டு நமக்கு இன்சர்ட் பண்ணுறோம் இல்லையா, இன்சர்ட் அண்ட் அப்டேட் பண்ணுறப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு அந்த ஸ்கீமாவை பொறுத்து இல்லையோ, அந்த ஸ்கீமாவை சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ளே வரலையோ, அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து வேலிடேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா நம்ம டாக்குமெண்ட் வேலிடேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வேலிடேஷன் எதை என்ஷூர் பண்ணுதுன்னா வந்து ஸ்கீமா, அதாவது நம்ம எழுதுன ஸ்கீமா ஏற்ற மாதிரி தான் டேட்டாஸ் எல்லாமே நமக்கு இன்சர்ட் ஆயிருக்கா, அப்டேட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா வேலிடேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ வேலிடேஷனில் வந்து 2 லெவல் இருக்குது. என்ன லெவல்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிக்ட் அண்ட் மாடரேட். ஸோ ஸ்ட்ரிக்ட்ன்றது வந்து என்ன பண்ணணும்னா, ஸ்ட்ரிக்டாக வந்து இந்த ஸ்கீமாஸில் எனக்கு வந்து அந்த ஸ்கீமாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி டாக்ஸ் இல்லை அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக ஒரு டேட்டாவை கூட என்ன பண்ண முடியாதுனால இன்சர்ட்டும் பண்ண முடியாது, அப்டேட்டும் பண்ண முடியாது. ஓகேவா, அந்த ஸ்கீமாவை சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா எனக்கு வந்து என்ன ஆகிடும், எரர் வந்துடும், என்னோட டேட்டாஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஆனால் மாடரேட்டில் வந்து என்ன நடக்கும்னா, சம் சிச்சுவேஷன்ஸில் நான் எழுதுகிற டாக்குமெண்ட்ஸ், நான் இன்சர்ட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸோ இல்லை நான் இன்சர்ட் பண்ணுற ஃபீல்டோ ஸ்கீமாவுக்கு இர்ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படின்னா கூட அந்த டைமில் சம் சிச்சுவேஷன்ஸில் என்ன பண்ணணும்னா அலோவ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து வேலிடேஷன்ஸோட 2 லெவல்ஸ்னு சொல்கிறோம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வேலிடேஷனோட ஆக்ஷன். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ ஸ்ட்ரிக்டாக இருக்கப்போ நமக்கு என்ன பண்ணுவோம்னா, எனக்கு என்ன ஆனாலும் சரி எனக்கு வந்து இந்த டேட்டா வந்து இந்த ஸ்கீமாவை சாட்டிஸ்ஃபை பண்ணலை, ஸோ வந்து என்னால் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு ஸ்ட்ரைட்டாகவே வந்து டாக்குமெண்ட் அது வந்து என்ன பண்ணிடும், ரிஜெக்ட் பண்ணிடும். ஆனால் மாடரேட்டில் வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சம் சிச்சுவேஷனில் நமக்கு வந்து ஸ்கீமா அலோவ் பண்ணுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ வந்து சம் சிச்சுவேஷன்ஸில் நான் இன்சர்ட் பண்ணுற டாக்குமெண்ட்டை சில வார்னிங்ஸோட, ஸோ இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டடாக இருக்குது ஆனால் ரொம்ப மேஜர் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இதான் வந்து வான்னு சொல்கிறோம். அடுத்து ஸோ நம்ம இன்சர்ட் பண்ணுற டேட்டாஸ் இருக்கு இல்லையா, நம்ம வந்து இப்போ MongoDBயில் டேட்டா இன்சர்ட் பண்ணுறோம். MongoDBயில் எல்லாமே நம்ம என்னவா இருக்கும்னா JSON ஃபார்மேட்டில் இருக்கும்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், கரெக்டாக. ஸோ அதே மாதிரி MongoDBயில் ஒரு ஏபிஐக்குள்ள ஒரு டேட்டாவை நான் வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இன்ட்ரோ வீடியோ சொல்கிறப்போ நான் வந்து என்னோட லோக்கல் சிஸ்டமில் எழுதுகிற ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுற ஒரு டேட்டா பேஸை என்னால் க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா. ஸோ சேம் வந்து நான் எழுதின டேட்டாவை க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ணுறப்ப எனக்கு எல்லா டேட்டாஸும் என்னவா இருக்கும்னா என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும், அதாவது என்கோட் பண்ணி தான் இருக்கணும், 0s and 1s. அதுக்காக தான் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா பீசான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் எழுதுகிற ஸ்கீமா வந்து எதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, டேபிள் கலெக்ஷனோட ஸ்கீமாஸ் வந்து எனக்கு JSON ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த JSON ஃபார்மேட்டில் எழுதின கலெக்ஷனை நான் வந்து க்ளவுடில் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து பீசான் ஃபார்மேட்டில் இருக்கும். என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பர்பஸ் தான் மேஜராக. ஸோ நான் அப்லோட் பண்ணுற டேட்டாஸ் வந்து என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் வந்து எனக்கு என்ன ஆகும், ட்ராவல் ஆகி நான் எந்த லொக்கேஷனில் சர்வரில் ஸ்டோர் பண்ணுறனோ அந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். JSON வந்து நம்மளால் ஈஸியாக படிக்க முடியும், கீஸ் அண்ட் வேல்யூ பேர்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால நம்மளால் வந்து டெக்ஸ்ட் பேஸ்லையும் இருக்கும் சில டைப். ஓகே, இது என்னென்ன டேட்டா டைப்ஸ் சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங், இன்டர், பூலியன், அரே இதெல்லாமே வந்து நமக்கு சப்போர்ட் ஆகுது. இதில் இருக்க ஒரே லிமிட்டேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா பைனரி நம்பர்ஸை சப்போர்ட் பண்ணாது. ஓகே, 0s and 1s வந்து சப்போர்ட் பண்ணாது, அதுதான் வந்து இதில் இருக்க ஒரே லிமிட்டேஷன். அதே மாதிரி பீசான் பார்த்தீங்க அப்படின்னா பைனரி நம்பர்ஸை மோஸ்ட் ஆஃப் சப்போர்ட் பண்ணும். ஓகேவா, இதில் ரிச் டேட்டா டைப்ஸை சப்போர்ட் பண்ணணும்னு கூட சொல்லலாம் பீசான்ஸ். என்ன ரிச் டேட்டா டைப்ஸ்னு கேட்டிங்கன்னா டேட்டு, டைமு. நமக்கு வந்து கலெக்ஷனில் நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறப்ப நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஐடி ஒன்று கிரியேட் ஆகுது இல்லையா. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் ஐடி வந்து நமக்கு சம்டைம்ஸ் புரியாது, நம்பர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து சில லெட்டர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் சில நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா, அந்த சீரீஸ் வந்து ரொம்ப மிக்ஸ் மேட்சடாக இருக்கும். ஸோ அது எல்லாமே எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பீசான் ஃபார்மேட்டில் தான் ஜென்ரேட் ஆகுது. இது வந்து ரிச் டேட்டா டைப் சப்போர்ட் பண்ணு என்ன கேட்டிங்கன்னா பைனரி, ஆப்ஜெக்ட் ஐடி இதெல்லாமே வந்துட்டு பீசான் பேஸ் பண்ணது. ஸோ வந்து பைனரி ஃபார்மேட்டில் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா MongoDBயில் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பீசான் ஃபார்மேட்டில் வச்சிருக்கப்ப நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலை விட வந்து எனக்கு டேட்டாஸ் வந்து ஃபாஸ்டராக இருக்கும் அண்ட் ஸ்லோவர் இன் சைஸஸாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு எனக்கு பீசானில் இருக்க சில அட்வான்டேஜஸ். எதுக்கு
வந்து MongoDBயோட வேலிடேஷன் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாவோட குவாலிட்டி, அதாவது எனக்கு வந்து டேட்டாஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது நம்ம அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாபேஸ் மெயின்டைன் பண்ணுறது வேறு, ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாபேஸ்ன்றது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா டேட்டாமே வேலிடான டேட்டாவாக இருக்கணும். ஓகே, அதே மாதிரி எதை என்ஷூர் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் நான் இது பண்ணியிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்துட்டு கரெக்டான ஃபார்மேட்டில் நான் எழுதியிருக்க ஸ்கீமா ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து எனக்கு இன்சர்ட் ஆயிருக்கா அப்டேட் ஆயிருக்குன்றது வந்து MongoDB வேலிடேஷனில் தான் வந்து நம்ம என்ஷூர் பண்ணிக்கிறோம். அடுத்து டேட்டா ஏபிஐ. டேட்டா ஏபிஐ மோஸ்ட் ஆஃப் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அஸ் அ டெவலப்பராக வந்து நம்ம லோக்கல் சிஸ்டமில் எழுதுகிற கலெக்ஷனை ஒரு கிளவுட் பேஸ்டு சர்வீஸில் வந்து டெப்ளாய் பண்ணுறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம வந்து டேட்டா ஏபிஐ யூஸ் பண்ணுறோம். இதில் ஒவ்வொரு ஆக்ஷன்ஸுக்குமே வந்துட்டு டெலிட், கிரியேட்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய ஆப்ரேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து செக்யூரிட்டி வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இன்பில்ட்டாகவே நமக்கு வந்து என்ன இருக்குன்னா பில்டின் ஆத்தென்டிகேஷன், அதாவது ஏபிஐ கீழே பில்டின் ஆத்தென்டிகேஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த டேட்டா ஏபிஐ, இந்த MongoDB டேட்டா ஏபிஐ இது நமக்கு என்ஷூர் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் பிளாட்ஃபார்ம் வந்து சப்போர்ட் பண்ணுது. கிராஸ் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுதுன்றது எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து MongoDBயை பைத்தான் கூட நான் சேர்த்து எழுத முடியும், ஜாவா கூட சேர்த்து எழுத முடியும். இந்த மாதிரி வந்து எனக்கு எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கூடயும் எனக்கு இது வந்து சப்போர்ட் ஆகுது. ஸோ அதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கிராஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறோம். MongoDB நம்ம எங்கே டெப்ளாய் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா MongoDB அட்லஸ்ன்ற கிளவுட் பேஸ்ட் டேட்டாபேஸ்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா டெப்ளாய் பண்ண போறோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை கண்டென்ட் இன்னும் கிளாரிட்டியாக வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டெக்ட் பண்ணுங்க. நான் ஒன்ஸ் அகெயின் வந்து உங்களுக்கு அதில் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறேன். ஸோ guys, stay tuned for the next video. So next video will be a mini project. We are going to do it in a live.